guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நீங்க ப்ரிவியூல பார்த்த போல தான் ஒரு சூப்பரான ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற 3D ஸ்மார்ட் ஃபோன் டிரான்சிஷன் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இது வந்து எதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படினா நீங்க வந்து ஒரு செலிபிரிட்டிக்கு வந்து எடிட் பண்ண போறீங்க இல்லனா அப்படினா அந்த செலிபிரிட்டி எடிட்ல ஒரு இன்ட்ரோ சீன் வைக்கணும்னா நீங்க இந்த மாதிரி ஒரு ஃபோன்ல வந்துட்டு அவங்களோட இமேஜ் வர மாதிரி இல்லனா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஸ்க்ரோல் பண்ற மாதிரி இந்த மாதிரி நீங்க வந்து டிஃபரண்டான கான்செப்ட்ல வந்து உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்க வந்து பண்ணிக்கலாம். இது வந்து அலைட் மோஷன்ல பண்ணலாம். பட் நம்ம பாத்தீங்கன்னா Capcutல பண்ண போறோம். ரொம்பவே சிம்பிளா பண்ண போறோம். லைக் நிறைய பேருக்கு இது தெரிஞ்சுக்கலாம் Capcutல பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் Capcutலயே பார்த்தீங்கன்னா ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் நான் சொல்கிறேன். அதாவது அந்த ஸ்மார்ட் ஃபோன் எஃபெக்டை நீங்கள் வந்து எப்படிலாம் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருந்துன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்படி தெரியலனா மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு புரியும். ரொம்பவே சூப்பராக இருக்க போகுது வீடியோ. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இது வந்து Capcut தான் யூஸ் பண்ணி எடிட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட VPN வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் வந்து எல்லா எஃபெக்ட்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து VPN கனெக்டில் தான் வச்சுருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணிங்கன்னா உங்களோட Capcut ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் Capcutஐ வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இது போல். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா நியூ ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஃபோட்டோஸில் போயிட்டு உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு எந்த மாதிரி ஃபோட்டோஸ் வேணும் அப்படிங்கிறது, எந்த மாதிரி ட்ரான்சிஷன் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு எத்தனை ஃபோட்டோஸ் வேணும், எத்தனை வீடியோஸ் வேணும், எதுனாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட் இதில் ஒன்று என்னென்னா அந்த நீங்கள் ஆட் பண்ணுற ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா 9:16 ரேஷியோவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படின்னா தான் வந்து அந்த மொபைல் ஸ்க்ரீனுக்கு ஏற்றாப்புல வந்து கரெக்டாக ஃபிட் ஆகும். ஸோ அதே நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் வந்து அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. 9:16 ரேஷியோவில் கரெக்டாக வந்து இமேஜஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணிங்கன்னா சிம்பிள் தான். ஜஸ்ட் அந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அனிமேஷன் இருக்கும். ஸோ அனிமேஷன் போங்க. ஸோ அனிமேஷனில் போனீங்கன்னா காம்போ அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த காம்போவில் போனீங்கன்னா எப்போ நிறைய எஃபெக்ட் இருக்கும். அதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸோ அதில் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு ஒரு 3 ஸ்மார்ட் ஃபோன் எஃபெக்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து ஸ்மார்ட் ஃபோன் 1 இது. ஓகேங்களா? அது என்னென்னா உள்ளேருந்து அப்படியே ஜூம் இன் ஆகிட்டு மறுபடியும் வந்து உள்ளே மறுபடியும் ஜூம் அவுட் ஆகி வெளியே போகும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஸ்மார்ட் ஃபோன் 2 இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியே இருந்து ஜூம் அவுட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ரொட்டேட் ஆகிற மாதிரி ஒரு எஃபெக்ட். அதுக்கப்புறம் ஸ்மார்ட் ஃபோன் 3 இது பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து கேட்கலாம் லைக் இதேமாதிரி சிம்பிளாக வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் எஃபெக்ட் வந்து கிடச்சிரும். பட் பின்னாடி வந்து நம்ம வந்து பிளாக் ஸ்க்ரீனாக இருக்கும். ஸோ அந்த பிளாக் ஸ்க்ரீன் எப்படி மாற்றுறது, பின்னாடி வந்து ஓவர்லேஸ் ஆட் பண்ணுறது எப்படி, இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்கும். ஸோ என்ன பண்ணிங்கன்னா ஸோ இதை கொடுத்துட்டு அப்படியே வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னு பார்த்துக்கோங்களேன். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வெளியே வாங்க, ஃபுல்லாக வெளியே வந்துடுங்க. அது பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு கேன்வாஸ் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது கலர்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அடுத்து பேக்ரவுண்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அடுத்து பிளர்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் பேக்ரவுண்ட் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிஃபால்ட்டாக நிறைய பேக்ரவுண்ட்ஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே நிறைய பேக்ரவுண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ண போகிற அந்த வீடியோ அந்த டிரான்சிஷனுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிக்கிறோம். உங்களுக்கு இதே போல் இது இந்த மாதிரி இருக்கல பேக்ரவுண்ட் வேணும், இல்லைனா ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட்ஸ் வந்து நீங்கள் டிஃபால்ட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே போல் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கலருங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த கலரில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா என்ன கலர் வேணால் நீங்கள் கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு இதை வந்து பிளாக் ஸ்க்ரீனாக வந்து கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லைனா ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோவை நீங்கள் எடுத்துக்கலாம். எதுனாலும் எடுத்துக்கிட்டு இதுக்கு பின்னாடி நீங்கள் வந்து என்ன ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதாவது இன்னொரு இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்களா, இல்லைனா சம்திங் ஒரு வீடியோ ஆட் பண்ண போகிறீங்களா, இல்லைனா டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறீங்களா, இல்லைனா ஓவர்லே ஆட் பண்ண போகிறீங்களா, எதுனாலும் ஆட் பண்ணலாம். ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு பிளாக் ஸ்க்ரீனை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஷன் ஓகே. அடுத்து பிளருங்கிற ஒரு ஆப்ஷன் பார்ப்போம். அந்த பிளர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா ஒரு வீடியோ இல்லைனா ஒரு ஃபோட்டோ வந்து யூஸ் பண்ணுறீங்களா அந்த மொபைலுக்குள்ளே இருக்கிறது, அது வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஆயிரும். லைக் ஒரு பிளர் ஆப்ஷனோட பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் வந்துடும். இது வந்து நான் வந்து யூஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். ஏன்னா வந்து ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், பேக்ரவுண்ட் வந்து கிளாஸாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் செகண்ட் இமேஜுக்கும் வந்து இதே போல் வந்து செட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நான் ஸ்மார்ட் ஃபோன் 3 எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அதே போல் கேன்வாஸ் எஃபெக்ட் யூஸ் பண்ணி பிளர் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேவையான 2 டிரான்சிஷன் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு ஓவர்லேஸ் வந்து ஆட் பண்ணலாம். லைக் எஃபெக்ட்ஸ் வந்து டிஃபால்ட்டாகவே Capcutலேயே இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து வேணும்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். லைக் என்ன பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ எஃபெக்ட்ஸ் போங்க. அதில் போனீங்கன்னா இதே போல் ட்ரெண்டிங், பேசிக், மூட், வெரைட்டி இந்த மாதிரி நிறையா இருக்கும். அதில் ஷேடோ ஆப்ஷன் போனீங்கன்னா நிறையா எஃபெக்ட் இருக்கும். அதில் வந்து லீக் 1 லீக் 2 அப்படின்னு 2 எஃபெக்ட் இருக்கும். ஸோ அது ரெண்டுமே சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து பர்சனலாக அந்த எஃபெக்ட் வந்து பிடிக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ
நீங்கள் வந்து இதே போல் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதே போல் எனக்கு டிஃபால்ட்டாக இவ்வளோ இது போதும்டா, இந்த மாதிரி எஃபெக்ட் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இதை வந்து ட்ரை பண்ணலாம் டெஃபினட்டாக. ஸோ இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் நான் சொன்னது போலவே பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்க்ரீன் அதை வந்து அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு அதை வந்து நீங்கள் அலைட் மோஷனில் போட்டு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். எதனாலும் வந்து டிஃப்ரெண்ட்டான ஓவர்லேஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட எடிட்டிங்கை பார்க்குறதுக்கு உங்களோட எடிட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு செலிபிரிட்டி எடிட் பண்ணுறீங்கன்னா ரொம்பவே பக்காவாக ப்ரொஃபஷனலாக இருக்கும். நீங்கள் வந்து அலைட் மோஷனில் போய்ட்டு அந்த இமேஜ் ஸ்மார்ட் ஃபோன் இமேஜ் இல்லைனா ஐஃபோன் இமேஜை டவுன்லோட் பண்ணிட்டு அதில் போய்ட்டு நீங்கள் வந்து இமேஜ் இல்லைனா வீடியோ வந்து செட் பண்ணிட்டு அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தான ப்ராசஸ். இது வந்து ரொம்பவே சிம்பிளாக வந்து உங்களோட ஒர்க்கை வந்து ரெடியூஸ் பண்ணிடும். அதனால தான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நம்ம வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன். இது போல் சூப்பரான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லி அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ எதுவுமே மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. இது போல் நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன். அது வரை டாடா பாய், see you.